பேபால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஃபேமிலி இருக்க அக்கா அண்ணா வந்து வெளிநாட்டில தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெளிநாட்டில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படும்போது, நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அவங்க சென்ட் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு ஆன்லைன் மெத்தட் தான் பேபால். இது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் பேபால் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் பேபால் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுக்கு எதுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணுற கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாமே, ரிசீவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேசிக்காக பேங்க் வந்து நமக்கு கொடுக்குற கார்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கார்டு தான் கொடுப்பாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் நம்ம யாருக்கு வேணாலும் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட கார்டை பயன்படுத்தி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியாது, ரிசீவ் பண்ணிக்க முடியாது. இதனால தான் மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்காக பேங்க் வந்து நமக்கு டொமஸ்டிக் கார்டு மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் கார்டும் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் அமௌண்ட் வந்து அதிகமாக சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்போ போய்ட்டு பேங்க்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்டர்நேஷ்னல் கார்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். பேபாலில் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன் வந்து தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி அண்ட் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ், நம்மளோட அட்ரஸ், இந்த ஆப்ஷனெல்லாம் இருந்தால் போதும் நம்ம வந்து பேபாலில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பேபாலில் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எதுக்கு இத்தனை ஆப்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக மெயில் ஐடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேபாலில் வந்து சைன்அப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த ஆப்ஷன்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைன்அப் பண்ணுற மெயில் ஐடியோடய என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சைன்அப் பண்ண மெயில் ஐடி வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் ஆகிற பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணி யார் வேணால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ பேபால் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கிளியராக புரியும். நார்மலாக பேங்க் மூலமாக நம்ம எந்த ஒரு பர்சனுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பர்சனோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். என்னென்ன மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் யூஸ் பண்ணுற பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட், இந்த ஆப்ஷனெல்லாம் இருந்தால் தான் பேசிக்காக நம்ம எந்த ஒரு பர்சனுக்கும் பேங்க் மூலமாக அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேபால் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு பர்சனுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும் இல்லை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பர்சனோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் கேட்டு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பர்சனோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் சேவ் ஆகிருக்கிற ஒரு பேபால் அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிக்கிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட மொபைல் நம்பர் எடுத்துங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நேம், நம்மளோட அட்ரஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி அங்கே ஒவ்வொரு டைமும் நமக்கு கால் பண்ணுறாங்க. இல்லை, நம்மளோட நேம், அட்ரஸ் இதெல்லாம் சேவ் ஆகிருக்க ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பரை பயன்படுத்தி நமக்கு எப்போ வேணால் கால் பண்ணிக்கிறாங்க, நம்மக்கிட்ட எப்போ வேணால் பேசிக்கிறாங்க இல்லைங்களா? இதே கான்செப்ட் தான் பேபாலையும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து பேபால் பயன்படுத்தி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃப்ரெண்டோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் கேட்கறதுக்கு பதிலாக நம்மளோட ஃப்ரெண்டோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் சேவ் ஆகிருக்க ஒரு பேபால் அக்கௌண்ட்டை வந்து கேட்டு வாங்கிட்டு நம்ம எப்போ என்ன அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாங்க. பேபால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ், ஈபே இந்த மாதிரி ஷாப்பிங் ஆப்பில் வந்து பேபால் யூஸ் பண்ணி ஷாப் பண்ணிக்கிறாங்க. பேபால் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. நம்மளோட வீடு தேடி வரதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அட்ரஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டு நம்மளோட வீடு தேடி வந்துடுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேபாலில் நம்மளோட அட்ரஸும் சேவ் ஆகிறதுனால ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் அட்ரஸ் போயிட்டு என்ட்ரு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்து ஃபிட் ஆகிட்டு நம்மளோட வீடியோ தேடி வந்துடுங்க.